பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணீ பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீஷமக்ஷஹந்தாரம் வந்தே லங்காபயங்கரம். புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வம் மரோகதா அஜாட்யம் வாக்படுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ராம் ராம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ ருக்மிணீ நாயகாதமேத ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி எம்பெருமான் பரம அனுகிரகத்தாலே ஒவ்வொரு பட்சம் தோறும் வரக்கூடிய ஏகாதசி விரத மகாத்மியத்தை யதாசக்தி நாமெல்லாம் அனுபவிச்சுன்னு வரோம். ஏகாதசி அற்புதமான தினம். ந காயத்ரியாஃப் பரமோ மந்திரஹா ந மாதுஹு பரதைவதம் ந காஷ்யாஃப் பரமம் தீர்த்தம் நைகாதஸ்யா சமம் விரதம். காயத்ரி மந்திரத்துக்கு மேம்பட்ட ஒரு மந்திரம் கிடையாது. அம்மாவை காட்டிலும் மேம்பட்ட ஒரு தெய்வம் கிடையாது. கங்கையை காட்டிலும் மேம்பட்ட ஒரு தீர்த்தம் கிடையாது. ஏகாதசிக்கு சமமான ஒரு விரதமும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஏகாதசி தினம். ஒரு மாதத்திலே கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி சுக்லபக்ஷ ஏகாதசி அப்படின்னு இரண்டு ஏகாதசிகளும் விரதம் இருக்கக்கூடிய ஏகாதசி. வருஷத்துல 24 ஏகாதசி, ஒரு சில மாசங்கள்ல அதிக மாசம் 25 ஏகாதசி வரக்கூடும். அப்படிப்பட்ட அத்தனை ஏகாதசிக்கும் ஒவ்வொரு விதமான சரித்திரங்கள் உண்டு. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு மகாத்மியம் உண்டு. ஆனாலும் அத்தனை ஏகாதசியும் சமமான விரதம் இருக்கக்கூடிய தினம்தான். எல்லா ஏகாதசியிலும் அவசியம் எல்லாரும் விரதம் இருக்கிறது. எப்படி கருப்பு வர்ணத்தில் இருக்கக்கூடிய பசுமாடும் வெளுப்பு வர்ணத்தில் இருக்கக்கூடிய பசுமாடும் கொடுக்கக்கூடிய பால் வெண்மையாக ஒரே மாதிரி இருக்கோ, அதே மாதிரி கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி சுக்லபக்ஷ ஏகாதசின்னு வித்தியாசம் கிடையாது. அத்தனை ஏகாதசியும் விரதம் இருக்கக்கூடிய ஏகாதசி. 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த விரத அனுஷ்டானத்தை நாமெல்லாம் பண்ணினோமானால் லௌகிகமாகவும் இந்த சரீரத்துக்கும் ஒரு பெரிய ஆரோக்கியம் கிடைக்கிறது. அது இல்லாத பகவானுக்கு கைங்கரியம் இந்த ஏகாதசி விரதம் மூலமாவே பகவத் கைங்கரியம் பண்ணலாம், பகவானுக்கு சேவை பண்ணலாம், பகவான பஜிக்கலாம், பகவான பஜனை பண்ணலாம். இப்படி இந்த ஏகாதசி விரதம் இக பர சுகம்னு சொல்லக்கூடிய இந்த லோகத்திலையும் நமக்கு சுகத்தை கொடுக்கிறது. பரலோகமாகிய பகவானுடைய திருவடியை சேர்ப்பிக்கவும் மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு பலனையும் கொடுக்கிறது இந்த ஏகாதசி விரதம். அதை தாண்டிலும் பகவானுக்கு நாமெல்லாம் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கைங்கரியமாகவும் பகவானுக்கு செய்யக்கூடிய தொண்டாகவும் இந்த ஏகாதசி விரதம் அமைவதாலே இந்த ஏகாதசிக்கு அத்தனை புராணங்கள்லையும் இதனுடைய மகாத்மியம் விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஏகாதசி விரதத்தை எல்லோரும் அனுஷ்டானம் பண்ணணும். அப்படி அந்த ஏகாதசி விரதத்துல அந்த விரத மகாத்மியத்தையும் நம்ம யதாசக்தி அந்த கதை, ஏகாதசி விரதத்துக்குன்னு ஒரு கதை இருக்கு இல்லையா, அந்த கதையும் சிரவணம் பண்றதுனாலேயே கேட்கறதுனாலேயே நமக்கு அங்க ஏகாதசி விரத பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு விசேஷமா சொல்றா பெரியவர்கள்லாம். அப்படிப்பட்ட ஏகாதசி விரதத்தை தவற விடாம அனைவரும் 8 வயசுலேருந்து 80 வயசு இருக்கிற வரைக்கும் அத்தனை பேரும் குழந்தைகள் தவிர்த்து பெரியவா தவிர்த்து இதுலேருந்து 8லேருந்து 80 அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். யார் யாருக்கு முடியுமோ எந்தெந்த பிரகாரமா ஏகாதசி விரதம் இருக்க முடியுமோ, சுத்தோபவாசமோ இல்ல தீர்த்தம் எடுத்துக்கிறதோ இல்ல பால் பழங்கள் சாப்பிட்றதோ இல்ல அரிசியினால் பண்ணப்பட்ட உணவை தவிர்க்கிறதோ, இப்படி அவரவர்களுக்கு என்ன அனுஷ்டானம் முடியுமோ தேக சௌக்கியத்தையும் பார்த்துட்டு அவசியம் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணி பரமஸ்ரேயஸ்ரீ அடைய வேணும் அப்படின்னு பகவான் இடத்துல பிரார்த்தனை. அப்படிப்பட்ட உத்தமமான ஏகாதசி விரதத்தை யதாசக்தி நாமெல்லாம் கதாசிரவணமா கேட்டு அனுபவிச்சுன்னு வரோம். பரம பவித்திரமான குரோதி நாம சம்வத்சரத்துல ஆடி மாதம் 1ஆம் தேதி சுக்லபக்ஷ ஏகாதசி. இதற்கு சாந்திரமானப்படி ஆஷாட சுக்லபக்ஷ ஏகாதசி அப்படின்னு. ஆங்கில தேதி 17/7/2024 புதன்கிழமை, ஜூலை மாதம் 17ஆம் தேதி இந்த சுக்லபக்ஷ ஏகாதசி. ஆடி மாத சுக்லபக்ஷ ஏகாதசி ஆடி 1ஆம் தேதி. இந்த ஆடி மாதத்திலேயே 2 சுக்லபக்ஷ ஏகாதசி வருது, ஒரு கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி வருது. இந்த ஆடி மாசத்துல 3 ஏகாதசியை பார்க்கலாம். இப்ப நமக்கு சௌரமானப்படி பார்த்தோம் அப்படின்னா 17ஆம் தேதி ஜூலை 17ஆம் தேதி 2024 ஆடி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை.
அது சுக்லபக்ஷ ஏகாதசி. அதே மாதிரி ஆடி மாதம் 15ஆம் தேதி ஜூலை 31 புதன்கிழமை அது கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி வருது. அடுத்தது இதே ஆடி மாதத்துல கடைசி நாள் 31ஆம் தேதி ஆகஸ்ட் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்லபக்ஷ ஏகாதசி. இப்படி இந்த ஆடி மாசத்துல 3 ஏகாதசியை பார்க்கிறோம். நம்ம சௌரமானப்படிதான் இந்த விரதங்கள்லாம் இருக்கிறதுனால இதுக்கு ஆஷாட சுக்லபக்ஷ ஏகாதசி அப்படின்னு பேரு. ஆஷாட மாசத்துல வரக்கூடிய சுக்லபக்ஷ ஏகாதசி. இந்த ஏகாதசிக்கு தேவசயனி ஏகாதசி அப்படின்னு பேரு. சயனி ஏகாதசி, சயன ஏகாதசி அப்படின்னு சொல்லுவா. அப்படி அற்புதமான இந்த ஏகாதசி விரதங்கள் எல்லாமே சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவே யுதிஷ்டராகிய தர்மபுத்திரருக்கு உபதேசம் பண்ணிட்டு வரார். இந்த ஏகாதசி விரத மகாத்மியம் எல்லாம் எப்படி அந்த கீதைய அர்ஜுனனுக்கு கண்ணன் உபதேசம் பண்ணானோ அதே மாதிரி இந்த ஏகாதசி விரதங்கள் எல்லாம் அந்த தர்மபுத்திரருக்கு கிருஷ்ண பரமாத்மா உபதேசம் பண்ணிட்டு வரார். அதன் பிரகாரம் யுதிஷ்டிரர் தர்மபுத்திரர் பகவானிடத்துல கேட்கிறார், இந்த ஆஷாட சுக்லபக்ஷ ஏகாதசி மகிமையை சொல்லி அருள வேணும் கண்ணா அப்படின்னு கேட்கிறார். இந்த ஏகாதசிக்கு சயனி ஏகாதசி அப்படின்னு எதனால பெயர் அப்படின்னா, இந்த ஆஷாட மாசம் முதற்கொண்டு 4 மாசங்கள் சாதுர்மாஸ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரதம். இந்த 4 மாதங்களிலே பகவான் ஹரி துயில் செய்கிறார், அதாவது பகவான் சயனித்து இருக்கிறார் அப்படின்னு புராணங்கள் சொல்றது. அதனாலதான் இதற்கு சயனி ஏகாதசி அப்படின்னு பேர். கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், இந்த ஏகாதசி மகா புண்ணியங்களையும் ஸ்வர்க்கத்தையும் மோட்சத்தையுமே கொடுக்கக்கூடியது, பெரும் பாபங்களையும் அழிக்கக்கூடியது. இதற்கு சயனி ஏகாதசி என்று பெயர். மேலும் இந்த ஏகாதசி மகிமையை கேட்ட மாத்திரத்திலேயே வாஜபேய யஜ்யம் என்று சொல்லக்கூடிய யாகம் செய்த பலன் கிடைக்கிறது. இது சத்தியம். இந்த ஆஷாட மாசத்திற்கு வாமனமூர்த்தி தான் அதிதேவதை. ஒவ்வொரு மாசத்திற்கும் ஒவ்வொரு தேவதை உண்டு. அதே மாதிரி கேசவ மாதம், நாராயண மாதம், மாதவ மாதம்னு 12 மாசத்துக்கு 12 விஷ்ணு பெயர்களாலேயே அதிதேவதை அப்படின்னு சொல்றது உண்டு. அதே மாதிரி இந்த ஆஷாட மாசத்திற்கு தேவதை யார் அப்படின்னா வாமனமூர்த்தி தான். இந்த வாமனமூர்த்தி தான் அதிதேவதை. இந்த ஏகாதசியின் போது அந்த பரமேஸ்வரனாகிய கமலாட்சனை தாமரை மலர்களினால் ஸ்ரீஹரியை பூஜிக்க வேண்டும். இப்படியாக பகவான் ஸ்ரீமன் நாராயணனை அர்ச்சித்தால் திரயஸ்திரகம்சத் கோடி தேவதைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, 30 முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை தேவதைகளையும் பூஜித்த பலன் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் விசேஷமா சொல்றது. மேலும் ஹரிவாசனம் என்று சொல்லக்கூடிய ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பது மிகவும் மேன்மையை தரக்கூடியது என்கிறது சாஸ்திரங்கள். தர்மபுத்திரர் கிருஷ்ணரிடம் கேட்கிறார், ஹே கிருஷ்ணா, இந்த மாதத்திற்கான அதிதேவதை வாமனர் என்று சொன்னாயே, அந்த வாமனமூர்த்தியின் விசேஷத்தை சொல்லி அருள வேணும் அப்படின்னு கேட்கிறார். கிருஷ்ணரும் சொல்றார், ஹிரண்யகசிபுவின் குமாரனான பிரஹ்லாதனுக்காக பகவான் ஸ்ரீ நரசிம்மாவதாரம் செய்தார். அந்த பிரஹ்லாதனுடைய குமாரன் விரோச்சனன் என்று பெயர். அவனுடைய குமாரன் தான் மகாபலி சக்கரவர்த்தி. அவன் பரம விஷ்ணு பக்தன். யஜ்யங்கள் செய்து விஷ்ணுவை ஆராதித்து வந்தான். வேதங்கள் யஜ்யோபை விஷ்ணுகோ விஷ்ணுர்வை யஜ்யா என்று சொல்வது போல யஜ்ய ரூபியான விஷ்ணுவை ஆராதித்து வந்தான் மகாபலி சக்கரவர்த்தி. அவன் அசுரகுலத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அசுரனாக இருந்தாலும் தர்ம சிந்தனை உள்ளவனாக இருந்தான். இருந்த போதிலும் அவனுடைய மகா பலத்தால் தேவர்களையும் ஜெயித்து 3 லோகங்களையும் தன் வசத்தில் வைத்து இருந்தான். தேவர்கள் அனைவரும் வழக்கம் போலே ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட பகவான் தேவர்களின் பிரார்த்தனைக்கு இணங்க கஷ்யபர் அதிதி என்கிற தம்பதிகளுக்கு இந்திரனுக்கு அடுத்ததாக உபேந்திரனாக குள்ள வடிவத்திலே வாமனனாக அவதாரம் செய்கிறார். மகாபலி சக்கரவர்த்தி ஒரு யாகம் செய்து கொண்டிருக்கிறான். யாகத்தின் முடிவில் தானங்கள் வழங்குவதுண்டு. அதன்படி யார் வந்தாலும் அவர்களுக்கு வேண்டியவற்றை தானமாக வழங்கி வந்தான். அச்சமயத்திலே வாமனர் ஒரு பிரம்மச்சாரி ரூபத்தில் கையில் குடையுடன் கமண்டலத்துடன் யாகசாலைக்குள் வருகிறான். அவனை பார்த்த அனைவரும் திகைக்கிறார்கள். இப்படி ஒரு தேஜஸ்வியான ஒரு வடுவை சிறுவனை இதுவரை யாரும் பார்த்ததில்லையே என்று அனைவரும் அத்தியாச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்க, யாகசாலையில் நுழைந்த அச்சிறுவன் ஒரு மான் தோலால் ஹிருதயத்தில் வக்ஷஸ்தலத்திலே இருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமியை மறைத்து போர்த்தி கொண்டு மகாபலியிடம் சென்றார். பலி சக்கரவர்த்தியும் இச்சிறுவனை பார்த்ததும் மிகவும் ஆனந்தித்து, உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்க, அதற்குள் மகாபலியின்
அசுர குருவான சுக்ராச்சாரியார் பலியிடம் சொல்கிறார், வந்திருப்பது சாதாரண குழந்தையாக தெரியவில்லை, மாயாவாதியான மாதவன் போலே தெரிகிறது. நீ ஏதும் தருவதாக வாக்கு கொடுத்து விடாதே என்று எச்சரிக்கிறார். ஆனால் மகாபலியோ, இல்லை சுவாமி, நான் செய்யும் இந்த யாகத்திலே யார் வந்து கேட்டாலும் தானம் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்ல மாட்டேன். மேலும் வந்திருப்பதோ ஒரு சிறு குழந்தை. இச்சிறுவன் என்ன கேட்டுவிடப் போகிறான்? ஆகையால் நான் அவனுக்கு வேண்டியதை தருகிறேன் என்றான். மேலும் சிறுவனை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று சொல்ல, வாமனனும் எனக்கு எனது திருவடிகளால் 3 அடி மண் வேண்டும் என்று கேட்க, இதை கேட்ட மகாபலி சிரித்தான். உனது இந்த சிறிய பாதத்தால் 3 அடி நிலம் வேண்டுமா? அதை கேட்கவா என்னிடம் வந்தாய் என்று சொல்லிவிட்டு வேறு ஏதாவது பெரிதாக கேள், எதுவாயினும் தருகிறேன் என்று சொல்ல, குழந்தை சிறுவனோ எனக்கு 3 அடி மண் மட்டுமே போதும் என்று சொன்னது. சரி என்று மகாபலியும் தானம் கொடுக்க தனது மனைவியை நீர் வாக்கச் சொல்லும்போது அந்த நீர் பாத்திரத்திலே ஒரு வண்டாக மாறி குருவாகிய சுக்ராச்சாரியார் நீர் விழும் துவாரத்தில் அடைத்துக் கொண்டார். உடனே வாமனன் தன்னிடமிருந்த ஒரு தர்பையினால் அந்த நீர் துவாரத்தை குத்திவிட அதுவே சக்ராயுதமாக மாறி சுக்ராச்சாரியாரின் ஒரு கண்ணை குத்திவிட்டது. உடனே வண்டு ரூபத்தில் இருந்த சுக்ரர் அதிலிருந்து விலக நீர் விழுந்தது. அடுத்த க்ஷணமே குள்ள ரூபமாக இருந்த வாமனர் உலகளந்த பெருமானாக திரிவிக்ரமனாக ஓங்கி உலகை அலைந்து இப்பூமண்டலம் முழுவதும் தனது ஒரே திருவடியால் அளந்து மற்றொரு திருவடியால் தேவலோகம், சுவர்லோகம், மகோலோகம், ஜனோலோகம், தப்போலோகம் இப்படி அனைத்து லோகங்களையும் தாண்டி தனது சிரசு சத்தியலோகத்திலே இருக்கும்படியாக அந்த சிரசையும் கடந்து மற்றொரு திருவடியால் மேல் லோகங்கள் அனைத்தையும் அளந்து வியாபித்தான் பகவான். இப்படியாக 2 அடி நிலம் அளந்த பிறகு 3ஆம் அடிக்கு ஏதும் இல்லையே என்று மகாபலியை பார்க்க, இப்படி தன்னால் சொன்னபடி 3 அடி நிலம் கொடுக்க முடியவில்லையே என்று இந்த பரமாத்மாவின் மிகப்பெரிய உருவத்தை கண்டு நமஸ்கரித்து சிரம் தாழ்த்தி வணங்கி நின்றான் மகாபலி. அவனுடைய கர்வமும் முழுவதுமாக ஒழிந்தது. பிரஹ்லாதனின் பேரனான மகாபலியை தன்னுடைய திருவடியால் கீழே பாதாள லோகத்திற்கு அழுத்தி அங்கே அவன் சிரஞ்சீவியாக இருக்குமாறு அனுகிரகிக்கிறார் பகவான். மிகவும் வினயத்துடன் பகவானின் அனுகிரகத்தை ஏற்றுக்கொண்டான் மகாபலி. அந்த பாதாள லோகத்திலே பல காலம் பகவான் மகாபலிக்கு துவாரபாலகர் போலே, அவனுடைய வாயிற்காப்போன் போலே இருந்து அவனை ரட்சித்தார் என்கிறது புராணம். இப்படியாக வாமனனாக வந்து திரிவிக்ரமனாக வளர்ந்து பிறகு க்ஷீராப்தியிலே சிறிது, அதாவது பார்க்கடலிலே துயில் கொள்ள ஆரம்பிக்கிறார் பகவான். அந்த நாள்தான் இந்த ஆஷாட மாச சுக்லபக்ஷ ஏகாதசி நன்னாள். ஆகையால் தான் இதற்கு சயனி ஏகாதசி என்று பெயரானது. அதிலிருந்து சாதுர்மாசிய விரதம் ஆரம்பிக்கும். 4 மாதங்கள் பகவான் சயனத்திலே இருப்பதாக புராணங்கள் விசேஷமாக கூறுகிறது. இப்படியாக இந்த ஏகாதசியில் விரதம் இருந்தால் அவனுக்கு கிடைக்காததே ஏதும் இல்லை. அனைத்து க்ஷேமங்களையும் யோகங்களையும் தரக்கூடியது இந்த ஏகாதசி விரத அனுஷ்டானம். யதாவிதி விரதம் இருந்து ஹரியாகிய பகவான் ஸ்ரீ வாமனரை பூஜை செய்து மனத்தாலும் வாக்கினாலும் சரீரத்தாலும் ஸ்ரீமன் நாராயணனுக்கு கைங்கரியங்களை செய்து உபவாசம் இருந்து ஊன் உறக்கம் பசி தூக்கம் இல்லாமல் இரவு ஜாகரணம், அதாவது கண்விழித்து இருந்து மறுநாள் துவாதசியில் பகவத் திருவாராதனம் பூஜை செய்து முடிந்தால் பிறருக்கு அன்னமிட்டு பிறகு தானும் சரியான காலத்திலே துவாதசி பாரணை செய்து உணவை உட்கொண்டு அன்றும் சில விரத நியமங்களோடு இருந்து இப்படியாக இந்த ஏகாதசி விரதத்தை அனுசரித்து யார் இருக்கிறானோ அந்த விரத பலத்தை சாட்சாத் சதுர்முக பிரம்மாவினாலும் கணக்கிட முடியாது என்கிறது சாஸ்திரம். இப்படியாக இந்த விரத மகிமையை கேட்பதாலேயே சகல நன்மைகளும் ஏற்படுகிறது. அவன் ஹரியாகிய எனக்கு மிகவும் பிரியனாகி என்னையே வந்து அடைகிறான் என்கிறார் பகவான் கிருஷ்ணன். நாமும் யதாசக்தி இந்த சயனி ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் செய்து செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று நீங்காத செல்வம் நிறைந்து வாழ எம்பெருமான் திருவடியில் பிரார்த்தித்து அமைகிறேன். அடியேன் முரளீதர தாசன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபூமாய மங்களம். ராம் ராம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.